வணக்கம் நண்பா. நம்ம 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் குறுகிய காலம் தான் இருக்கு. இந்த கருத்து கணிப்பு நாமக்கல் மாவட்டம் குமரபாளையத்தில் நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த குமரபாளையம் சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது 2011 தான் பிரிக்கப்பட்டிருக்கு. 2011, 2016, 2021 இந்த 3 சட்டமன்ற தேர்தலில் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்திருக்கு. தங்கமணி அவர்கள் தான் பாத்தீங்கன்னா இந்த 3 முறையும் ஹேட்ரிக் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த 2026 தேர்தல் பாத்தீங்கன்னா அதிமுக வசம் சாதகமா அமையுமா அல்லது மற்ற கட்சியினருக்கு சாதகமா அமையுமா அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என் மனசுல உள்ளது சொல்றேன். இன்னைக்கு இதெல்லாம் வெறுத்துட்டாங்க. இந்த 2 கட்சி வராம புது கட்சி இருந்ததுன்னா சத்தியமா சொல்றேன், என் ஓட்டு அந்த கட்சிக்கு தான் போடுவேன். இந்த 2 கட்சி மேலேயும் எனக்கு நம்பிக்கையே இல்லை. அதனால கோச்சிக்காதீங்க. நீங்க எனக்கு மாற்று கட்சி மீது 2 கட்சி இருக்கு. மாற்று கட்சி சுயேட்சை யாராவது நின்னால் அவங்களுக்கு போடுவேன். எல்லா வட மாநிலத்தை எல்லாம் உள்ள விட்டாங்க. எல்லா வேலை வாய்ப்பு எல்லாமே. இன்னைக்கு அவன் தமிழருக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்றான். இந்த 2 கட்சி இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன ஒரு நல்லது செஞ்சிருக்கிறான்? சுயமா ஏதோ ஒரு கட்சி நின்னா என் ஓட்டு அதுக்கு தான் போடுவேன். மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? இதை நீங்க எதுல வேணாலும் போடுங்க. நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. திமுக அதிமுக ரெண்டுமே அழியணும். தாவேகா எதிர்கட்சி அந்தஸ்துல வருவாப்புல 100%. புரியுதுங்களா? என்னோட கணிப்பு கிட்டத்தட்ட 90 இடம் பிடிப்பாப்புல. 90 இடத்துக்கு மேல பிடிப்பாப்புல தாவேகா. எந்த கட்சிக்கு அவங்க 2026 தேர்தலில் வாக்களிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த பாக்ஸ்ல டிக் பண்ண சொல்லி நாம கொடுத்துருக்க ஒரு ஒயிட் பாக்ஸ்ல அதுல போட்டுருவாங்க. அந்த ஒயிட் பாக்ஸை ஃபுல்லா எண்ணி பார்த்துடலாம் வாங்க. இது மனுஷன மாயாஜாலம் ஆக்குற பெட்டி மட்டும் இல்லைங்க, செத்த பணத்தை எந்திரிச்சு பேச வைக்கக்கூடிய மர்ம பெட்டி. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸில் நம்ம எடுத்துருக்க ஓட்டுகள்லாம் நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் நம்ம 40+ இருக்கவங்கள்ட்ட தான் எடுத்திருக்கோம். ஃபுல்லாக போட்டு எடுத்துடலாம். இந்த கருத்து கணிப்பில் மொத்தம் 150 வாக்குகள் எடுத்திருக்கோம். இந்த 150 வாக்குகளும் பார்த்தீங்கன்னா, அதாவது குமரபாளையம் நகரப்பகுதியில் தான் பெரும்பாலும் எடுத்திருக்கோம். இந்த நகரப்பகுதியில் எடுத்த இந்த 150 வாக்குகள் பார்த்தீங்கன்னா தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை தான்.
இருந்தாலும் ஒரு 150 மனநிலை, அதாவது 150 வாக்காளர்களுடைய மனநிலை எந்த மாதிரி அமைது அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். 4 கட்சி பேர் எழுதிட்டோம். இப்போ ஒவ்வொரு சீட்டை எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். முதல் ஓட்டே வந்து பாத்தீங்கன்னா இதுல அதிமுக இருக்கு. அதிமுக தங்களுடைய முதல் புள்ளியை பெறாங்க. அடுத்து தாவேகா தங்களுடைய முதல் புள்ளியை பெறாங்க. அடுத்து தாவேகா தங்களுடைய இரண்டாவது புள்ளியை பெறாங்க. அடுத்து திமுக தங்களுடைய முதல் புள்ளியை பெறாங்க. அடுத்து தாவேகா மறுபடியும் புள்ளி பெறாங்க. மறுபடியும் அதிமுக, மறுபடியும் அதிமுக, மறுபடியும் அதிமுக, மறுபடியும் தாவேகா, தாவேகா, அடுத்து திமுக, அடுத்து தாவேகா, அடுத்து தாவேகா, அடுத்து திமுக, அடுத்து அதிமுக. முதல் சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து தங்களுடைய முதல் புள்ளியை பெறாங்க. இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம் நம்ம சொன்னா கேட்கறது இல்ல. நான் வருவேன். ஒரு வெற்றிடம் இருக்குது, சுடுகாட்டில் கூட நிறைய வெற்றிடம் இருக்குது. ஒரு கலைஞர்படி வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் திமுக பெறதை பார்க்குறோம். மறுபடியும் திமுக, அதிமுக, மறுபடியும் அதிமுக தங்களுடைய அடுத்த புள்ளியை பெறாங்க. மறுபடியும் திமுக, மறுபடியும் அதிமுக, மறுபடியும் அதிமுக. இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 50 ஓட்டுகள் எண்ணி முடிச்சிட்டோம். இந்த 50 ஓட்டுகள் எண்ணிக்கையில வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா 18 புள்ளிகளையும், தாவேகா சார்பா 9 புள்ளிகளையும், அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுல 22 புள்ளிகளையும் பெற்றிருக்காங்க. நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுல 1 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாவது சுற்றுல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி திமுக வந்து ஒரு 5 புள்ளிகள், அதுக்கப்புறம் அதிமுக வந்து 2 புள்ளிகள், மறுபடியும் தாவேகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 புள்ளிகள் பெற்றிருக்காங்க. மறுபடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது சுற்றுல யார் மறுபடியும் அதிகமா வாக்குகள் பெறாங்க அப்படிங்கிறத இந்த சுற்றுல போய் பார்த்துடலாம். மறுபடியும் திமுக தங்களுடைய அடுத்த வாக்குகளை பெறாங்க. மறுபடியும் திமுக, மறுபடியும் திமுக. திமுக வந்து பாத்தீங்கன்னா 8 புள்ளிகளை பெற்றாங்க. அடுத்து அதிமுக, அடுத்து தாவேகா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுல இருக்க ஷாட் வந்து கீழே கொடுக்குறேன், சைடுல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. மறுபடியும் தாவேகா, மறுபடியும் தாவேகா. இந்த இரண்டாவது சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 50 ஓட்டுகள் எண்ணிருக்கோம். அந்த 50 ஓட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா திமுக சார்பா 17 ஓட்டுகள் பெற்றிருக்காங்க. இந்த இரண்டாம் சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா திமுக தங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே 15 புள்ளிகளை பெற்று 2ஆம் இடத்திலையும், டிவிகே வந்து பாத்தீங்கன்னா 12 புள்ளிகளை பெற்று 3ஆம் இடத்திலையும், நாம் தமிழர் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுல 6 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. என்னடா மொத்தம் இந்த சுற்றுலயே 50 ஓட்டுகள் நிறைவடைந்துருச்சு. அடுத்து 3ஆம் சுற்று, இதுதான் ஃபைனல் சுற்று. இந்த ஃபைனல் சுற்றுல எத்தனை கவுண்டிங் போயிருக்கு அப்படிங்கிறத பாத்திரலாம். 3ஆம் சுற்றுல முதல் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா திமுக பெறாங்க. அடுத்து 2ஆம் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா தாவேகா பெறாங்க. அடுத்து 3ஆம் எண்ணிக்கை மீண்டும் திமுக பெறாங்க. 4ஆம் எண்ணிக்கை இதுல நீங்களே பார்க்கலாம். 3ஆவது சுற்றுல 2வது வாக்கையும் அதிமுக பெறாங்க. அடுத்து மீண்டும் அதிமுக 3ஆவது சுற்றுல 3வது வாக்கு பெறாங்க. மீண்டும் தாவேகா 3ஆவது சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் தாவேகா அவங்க தான் வந்து அதிக லீடிங்ல இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் இதுல திமுக, மறுபடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் மறுபடியும் தங்களுடைய முதல் வாக்கு பதிவு பண்றாங்க. தாவேகாவோட ஓட்டுகள் அதிகமா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு வித்தியாசமான ஒரு சீட்டு நமக்கு கிடைச்சிருக்கு. சரி, இதுல என்ன எழுதிருக்குன்னு படிக்கிற பாருங்க. திமுக சத்தியமா வரக்கூடாது, அதிமுக இது தேவையே இல்லை, தாவேகா ஓகே, நாம் தமிழர் ஒன்றுமே இல்லை. இதோட ஹேண்ட் ரைட்டிங் பாருங்க. கண்டிப்பா வந்து இது வந்து ஒரு படிச்ச இளைஞன் வந்து கண்டிப்பா எழுதிருக்க முடியாது. இந்த சீட்டை நான் வந்து எதிர்பார்க்கல. உண்மையாலுமே சீரியஸா வேற லெவல்ல இருக்குங்க. இந்த மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நான் வந்து ஓட்டு எடுக்கும் போதே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே ஆட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பா மறக்காம பாருங்க. மறுபடியும் தாவேகா, தாவேகா வந்து பாத்தீங்கன்னா இந்த சுற்றுல 20 புள்ளிகளை பெற்று ரொம்ப அதிகமா முன்னிலையில இருக்காங்க. மறுபடியும் தாவேகா தான், மறுபடியும் தாவேகா. இந்த சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் 3 வெற்றிக்குள்ள பெற்றிருக்காங்க. விஜய் வந்து பாத்தீங்கன்னா டிவிகேல 24 வெற்றி புள்ளிகளை பெற்றிருக்காங்க. அதிமுக வந்து 13 வெற்றி புள்ளிகளையும், திமுக வந்து பாத்தீங்கன்னா 10 வெற்றி புள்ளிகளையும் பெற்றிருக்காங்க. இந்த 3ஆவது சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா அதிக வாக்குகள் தாவேகா தான் பெற்றிருக்காங்க. வேம்பிலியே அடிக்கிற அளவு உங்ககிட்ட ஆட்டம் இருக்கலாம்,
ஆனா அதுக்கெல்லாம் ரோஸ் அடிச்சிட முடியாது. இருந்தாலும் இந்த 3 சுற்றுகளை எண்ணில யார் அதிகமா பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத முழுசா பார்த்தரலாம். மற்றும் 3 சுற்றுகளா வாக்குகளை பிரிச்சு எண்ணி முடிச்சிட்டோம். இந்த 3 சுற்றுகளோட முடிவுல வந்து பாத்தீங்கன்னா அதிமுக வந்து பாத்தீங்கன்னா குமரபாளையத்துல முதலிடத்தை பிடிக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு சின்ன வாக்கு வித்தியாசம் தான். ஒரு 5 வாக்குகள் வித்தியாசத்துல அதிமுக வந்து பாத்தீங்கன்னா 50 வாக்குகள் கரெக்டா பெற்று முதலிடத்திலையும் ஆப்னண்ட் ஜனங்களுக்கு அவன் தான் கேட்கணுங்கிற எண்ணத்தை கொடுத்துருவான். அந்த அளவுக்கு பெரிய வித்தகாரம் பாவன். தாவேக திமுக ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம எடுத்த ஒரு 3 சட்டமன்ற தொகுதிகள்ல இல்லாத அளவுக்கு திமுகவும் தாவேகாவும் ஈக்குவல் ஃபைட்ல 45 புள்ளிகளை பெற்று 2 பேரும் 2ஆம் இடத்தை வந்து ஷேர் பண்றாங்க. இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சிட்டு 3ஆவது இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து ஒரு 10 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடத்துக்கு வராங்க. இன்னொரு வீடியோல இதை விட இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை கண்டிப்பா கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த